வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி, ரொம்பவும் ஒரு ஈஸி, ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ராயல் போண்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சவுத்தில் பண்ணுற ஒரு ரெசிபி. ஸ்பைசஸ் பார்த்துடுங்க. தாளிப்புக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, ஜீரகம், அதோட ஒரு 6-7 பல்லு பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 3 ஆறுக்கு கருவேப்பிலை. இது அவ்வளோ தாளிப்புக்கு. பேன் அடுப்பில் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், குக்கிங் ஆயில் எதுனாலும் விட்டுடுங்க. நான் இன்னைக்கு தேங்காய் பண்ணுறேன். தேங்காய் பால் ஐட்டங்கிறதுனால தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன். எண்ணெய் சூடானோன்னு தாளிப்புக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. கட் பண்ணி வச்சிருக்கிறேன் 2 வெங்காயம். இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா வதங்கி வந்துட்டு இதோட ரொம்ப ஒரு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. இது அப்படி சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளால நம்ம போண்டாஸ் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் விட்டுக்கிடலாம். கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடாகட்டும். உளுந்த 10 நிமிஷம் ஊற வச்சேன். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை ஆட்டி எடுத்துருக்கேன். அதோட சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லித்தழை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு, இவ்வளோ தான் சேர்த்துருக்குறேன். வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை ஆட்டி எடுத்ததை சின்ன சின்னதாக நம்ம போண்டா சாட்டு போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி போட்டுருங்க. பூனை தண்ணியில நனைச்சிட்டு மாவை அப்படியே எடுத்து போட்டா போதும். எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துடலாம். இப்போ போண்டாஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதேமாரி கோல்டன் கலர் வந்த பிறகு எடுங்க. இது போல் எல்லாமே போட்டு நல்லாவே வெந்துட்டு. மஞ்சள் பொடி ரொம்ப கொஞ்சமாக போடுங்க. இது ஒரு க்ரீம் கலரில் தான் இருக்கணும், ரொம்ப எல்லோவட் ஆயிராம. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் திக்கான தேங்காய் பால், ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், உப்பு செக் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா கொதிக்கண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் விட்டுட்டு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் விடுங்க. கலர் தெரியுதா? ரொம்ப லைட் கலர். ஃபைனலாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இப்போ இதை சர்வ் பண்ணலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ 10 அட்டி போட்டுக்கிடலாம். உப்பு எல்லாமே போதும். பிளேட் அப்படி வச்சிடுங்க. நம்ம போண்டாஸ் செட் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நம்மளோட தேங்காய் பால் மிக்ஸ் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இதில் நல்லா சோக்காகி அதை நீங்கள் சாப்பிடச்சில் எதுக்கு ராயல் போண்டானே அவங்க பேர் வச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இந்த டிஷ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், பழைய காலங்களில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டுடுங்க. மல்லித்தலை போட்டுடலாம். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்த்துருக்கோம், ராயல் போண்டா பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.